இதுவரை எத்தனையோ பேர்களை உருவாக்கி இருக்கின்ற என் இசை, அதனுடைய பலாபலன்கள், அதை பற்றி நான் கவலைப்படாமல் இருந்த காரணத்தினால்தான் எனக்கு இசை என்னிடத்தில் வந்ததே தவிர, அதில் என் கவனம் போயிருந்தால் ஒருவேளை இசை வராமலே போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நியாயமான முறையிலே எவனோ ஒருவன் தெருவிலே போய் கொண்டிருந்தவன், பசிக்கிறது, எனக்கு சாப்பிடுவதற்கு கூட கையில் காசு இல்லை, என்னுடைய மனைவி கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கிறாள், விவாகரத்து வரைக்கும் போய்விட்டது, என்னை நீங்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் இதை எடுத்துக்கொண்டு ஓ என்று கொடுத்த நேரத்தில் கொடுத்ததை வைத்து கொண்டு, அதே போல்தான் எக்கோ கம்பெனி 3ஆம் பிறை படத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கம்பெனியை ஆரம்பித்ததே நான் தான். எக்கோ என்ற பெயரை வைத்தவர் பாலு மகேந்திரா. இந்த கம்பெனிக்கு ஒரு பெயர் சொல்லுங்கள். கம்பெனியை ஆரம்பித்தவன் என்னுடைய வகுப்பு தோழர். இந்த கம்பெனியை ஆரம்பித்ததன் காரணம், அதுவரை நான் இசையமைத்த பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டிகள் அல்ல எந்த ரேடியோவாக இருந்தாலும் அதிலே பிரபலமாக பாடிக்கொண்டிருந்த நேரத்திலே கொலம்பியா கம்பெனி தான் அந்த பாடல்களை விநியோகஸ்தர்களாக, ரெக்கார்ட் கம்பெனி மட்டும்தான் இருந்தது. அப்போ கேசட்டெல்லாம் வரல. பட்டி தொட்டிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும். எவ்வளவு ராயல்ட்டி கொடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் இன்பிட்வீன் பீரியடில் வந்து வரவே மாட்டாங்க, ராயல்ட்டியை எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள். ஒரு கம்பெனி, இப்போது அன்னக்கிளி கம்பெனி படம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு அந்த பீரியடில் வேறு எந்த படத்தினுடைய பாடல்களுமே கேட்கவில்லை, எங்குமே கேட்கப்படவில்லை. எம்ஜிஆர் படம் இருந்தது, சிவாஜி படம் இருந்தது, இன்னும் ஜெய்சங்கர் படம், மற்ற ரவிச்சந்திரன் படம், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் கூட பாடல்கள் வந்து பாப்புலரானது வந்து எந்த பாடல்களுமே எங்கேயுமே கேட்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாடலுக்கு ரெக்கார்டிங் ராயல்ட்டி ப்ரொடியூசருக்கு கொடுக்க வேண்டியது, அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து 5 வருஷம் தான். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இல்லை, எந்த ஆடியோ கம்பெனியினுடைய அக்ரிமெண்ட்டும் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணணும்னா அது செல்லாத அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அடிச்சு விற்றுட்டு வராங்க. இப்போ இந்த அன்னக்கிளி படம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் இந்த அன்னக்கிளி ப்ரொடியூசர் வேறு ஏதாவது பூஜை போடுறாருன்னா, அந்த பூஜைக்கு ஒரு 10,000 ரூபாய் செக்கை எடுத்து கொண்டு வந்து, கண்ணன் என்பவர் தான் இந்த கொலம்பியா கம்பெனியில் இருந்தார், அவர் கொண்டு வந்து ப்ரொடியூசர் கையில் கொடுத்துட்டு அடுத்த படத்தினுடைய கான்ட்ராக்டில் சைன் வாங்குவார். ஏன்னா அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணத்தை அவருக்கு தோற்றுவிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு வகையிலும் திருப்தி இல்லை. எவ்வளவு ராயல்ட்டி கொடுத்தாங்கன்னு கேட்பேன். எனக்கு சம்பளத்துக்கு ராயல்ட்டி போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் ஞாபகம். அதற்காகவே ரெக்கார்டு கம்பெனி ஆரம்பித்தேன். பின்னால் அந்த இதில் வந்து என்னுடைய பங்கும் சேர்வதனால் ப்ரொடியூசருக்கு இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். இதை முறைகேடாக இந்த கம்பெனிகள் பயன்படுத்துவதால் இது வழக்கு தொடராமல் வழிக்கு வராது என்று வழக்கு தொடர்ந்து, வழக்கிலே சரியான நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் இது அவர் கொடுத்த தீர்ப்பினால, அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பினால, ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பினால அவர்களுக்கு இனிமேல் என்னுடைய பாடல்களை முறைகேடாக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது, எந்த மீடியாவிலும் விற்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. இதனுடைய ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொன்னால் தான் இதனுடைய ஆழம் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் ஏன் எக்கோ கம்பெனி, என்னுடைய அனுமதியின் காரணமாகத்தான் எக்கோ கம்பெனி வந்தது, பாலிடார் வந்தது, இன்ட்ரிகோ வந்தது, ஏகநாத் வீடியோ வந்தது, அப்புறம் சங்கீதா வந்தது. இத்தனை கம்பெனிகள் வந்திருக்கின்றன. ஒரு கம்பெனியாவது இது உங்கள் ராயல்ட்டி என்று கொடுத்தவர்கள் கிடையாது. என்னுடைய நண்பன் சுப்பிரமணியன், என்னுடைய நண்பன் வகுப்பு தோழன், ஒரே ஒரு நண்பன் எனக்கு இருந்தது, அவன் ஒருவன் தான். அவனும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அதை பார்த்தசாரதிக்கு மாற்றி கொடுத்தேன். நான் சொல்வதை செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருந்தார்கள். இன்றும் தானும் தயாராக இருக்கிறார் என்றால் என் மீது வைத்திருக்கின்ற மரியாதையும் என்னிடம் இருந்து வருகின்ற இசையினால் அது ஏற்பட்டதே தவிர
வேறு எந்த பந்தமும் எந்த உறவும் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது, அவருக்கும் எனக்கும் கிடையாது. ஸோ நியாயத்தின் பிரகாரம் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தடைகள் வந்து என்னை வழக்கு போட வைத்து, இதற்கெல்லாம் நான் லாயக்கானவனா? வழக்கெல்லாம் போய் கோர்ட்டில் இருந்ததுக்கு நான் லாயக்கானவனா? அது ரொம்ப தமாஷா இல்லை அது. ஸோ இன்று நேற்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இன்று உங்களை சந்தித்து இந்த தகவலை சொல்லி எல்லோரையும் எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். கிட்டத்தட்ட 1001 படங்கள் இசையமைத்து எந்த சூழலிலும் ஒரு பாடலை இன்னொரு பாடல் படராமல், ஷேடோ தவறாமல் அள்ளி பெரிய அட்சய பாத்திரம் அமுத சுரபியாக இசையூற்றை நாளும் நாளும் இசை உலகிற்கு, இந்த அகிலத்திற்கு படைத்திருக்கக்கூடிய செம்மல், இசை செம்மல். அவருடைய பாடல்கள் உழைப்பை பல்வேறு வகையான வகையில் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் அப்படிப்பட்ட ஒரு தவறான திருட்டை தடை செய்வதற்கு உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர தடையை வாங்கியிருக்கிறார்கள். இது தயாரிப்பாளர்களுக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைத்த அந்த இசைஞானியாருக்கும் போய் சேர வேண்டியதை யார் யாரோ பயன்படுத்தி உயர்வடைகிறார்கள். இது இந்த தொழிலுக்கு, இந்த திரையுலகத்திற்கு, இந்த திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இன்று உங்களை சந்திக்கிறார். அவர் வழியாக நீங்கள் செய்தியை வாங்கி நமது ஊடகத்தின் வழியாக, பத்திரிகை வாயிலாக தெரிவித்து இந்த திரையுலகத்தை காத்திட தங்கள் ஒத்துழைப்பை மேலாக நல்கி அவரை பேசுமாறு பணிக்கிறேன். நிறைய டவுன்லோட்ஸ் இருக்குது. ஏர்செல்லு, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, பிஎஸ்என்எல், டாட்டா, ரிலையன்ஸு, வீடியோ சாங்ஸு, அப்புறம் சிஆர்பிடி ரிங்டோன்ஸு, ஃபுல் ட்ராக்ஸு, விவோடி வாய்ஸ் அண்ட் டிமாண்டு, ஐவிஆர்எஸ்ஸு, எம்ரேடியோ, மந்த்லியில் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது, ஐடியூன்ஸு, டெய்லி அதர் லைன் ஸ்டோர்ஸில், ஆன்லைன் ஸ்டோர்ஸில், யூடியூப்பில், எஃப்எம்மில், இன்ஃப்ளைட்டில், அதர் ரைட்ஸு, பிபிஎல் ரைட்ஸ், இப்படி பல்வேறு வகையான வழிகளில் வரக்கூடிய ராயல்ட்டிலாம் வந்து எங்கேயோ யார் யாருக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் இது வந்து முறையாக இனி யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக இவருடைய ஒப்புதலோடு உரிமை பெற்றக்கூடியவர்களுக்குத்தான் இனி அவர்கள் பயன்படுத்த முடியுமே தவிர, மீறி பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்து கடுமையான தண்டனைக்குள்ளாகக்கூடிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இன்றிலிருந்து ஆடியோ சிடி யாருக்குமே உரிமை கிடையாது. இங்கே இவரை தவிர யாருக்கும் நாங்கள் தரவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கும். ஆகவே யாராக இருந்தாலும் இவர்களிடம் வந்து, எங்களிடம் வந்து உரிமை பெற்று அவர்கள் வியாபாரத்தை துவங்கலாம். அதற்குரிய நிகழ்வுகள், நடப்புகள் நாளை முதல், இன்று முதலே அது துவங்கப்படும் தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக. இது போக இன்று இது முடிந்தவுடன் நாங்கள் வந்து காவல்துறையிடம் சென்று பல நிகழ்வுகளை சொல்லி, நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வேல்யூ உள்ள ஒரு குடவுனை கைப்பற்றி இருக்கிறோம். அதுவும் காவல்துறை மூலமாக கையகப்படுத்தி சட்டத்தின் மூலமாக அது நல்ல முறையில் தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக விநியோகிக்கப்படும். படத்தை 1001 படம்னா அது தயாரிப்பாளர் தான் போகும். ஆமாம், தயாரிப்பாளர்கள். அந்த தயாரிப்பாளர்களுக்காக தயாரிப்பாளர் சங்கம் முன்னின்று நடத்தி செல்லும். அதில் வந்து அவர், அதாவது அது வந்து ராஜா சாருக்கு பெரும்பங்கு இருக்கு. இதனுடைய முதல் உரிமையாளர் நான் தான். காப்பிரைட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஆத்தர், ஃபர்ஸ்ட் ஓனர் இஸ் த ஆத்தர். ப்ரொடியூசர் வந்து இதுக்கு பணம் செலவு பண்ணாங்க. அதனால அவங்க ஆமாம், நாங்கள் நான் சேர்த்துக்கிறேன் அவங்கள சேர்த்து. இதை வாங்கியிருந்தா அவர் பில்கேட்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா இவ்வளவு காலம் மியூசிக் வரணும் இல்லையா, அதனால தான்.